Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 Algebra Unit Test 3 8th sum. Arul, Madan and Ram working together can clean a store in 6 months. Working around Madan twice as long to clean the store as Arul does. Ram needs 3 times as long as Arul does. How long would it take each if they are working alone? So என்ன கேட்டிருக்காங்கன்னா அருள் மாதன் ராம் என்ன 3 persons வந்து ஒரு ஸ்டோரை க்ளீன் பண்ணதுக்கு 6 hours எடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைனில் தனித்தனியாக 3 பேர், அதாவது சேர்ந்து பார்க்கும்போது தான் 6 hours. 3 பேர் தனித்தனியாக வேலை பார்க்கும் பொழுது மாதன் வந்து அருள் பண்ணிய டைம் ஓடி, அதாவது அருள் இப்போ ஒரு 2 hours உங்களுக்கு வேலை செய்கிறாங்கன்னா அருள் கம்பேர் பண்ணும்போது மாதனோட டைப் வந்து 2 மடங்கு கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து 2 மடங்குன்னு சொல்லாச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ 2 hours இப்போ அருள் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா 2 times 2, அதாவது ட்வைஸ், அதான் 2ன்னு போட்டிருக்கேன். 4 hours இருப்பாங்க. 3 hours வேலை பார்க்குறோன்னா இவர் 6 hours எடுப்பார். ஸோ இப்படி தான் வரும். அதே போல் இது மாதனுக்கு. அடுத்தது ராம் நீட்ஸ் வந்து 3 times. ராம் யார்? ராம் உங்களுக்கு 3 times வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ 2 hours நினச்சாச்சுன்னா 3 times பார்க்கும்போது 6 hours வேலை அதிகமாக எடுப்பார். 6 hours டைம் எடுப்பார் அவர் வேலையை முடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் தனித்தனியாக வேலை பார்த்தா எவ்வளோ டைம் எடுக்கும் அதுக்கு தான் கொஸ்டின் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அதை நான் பாருங்கள். இதில் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒர்க் டன் பை போத் 3 of them. அருள் மாதன் ராம் 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ டைம்னு சொன்னாங்கன்னா 6 hours. 6 hours that can be written as 1/6. ஸோ நம்ம டைம் எதுவும் கண்டுபிடிக்கிறோம்னாலே கண்டிப்பாக ரெசிப்ரோக்கல் எழுதிக்கோங்க. ஏன்னா இது எல்லா தடவையும் அப்படி தான் வரும். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் எழுதிக்கணும். ஏன் சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். நம்ம 1/6 போட்டது ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னாச்சும் இதை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக தான் 1/6 நம்ம இப்போ உருவாக்கியிருக்கோம். ஸோ 6 hours போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து வராது ஆன்சர். ஸோ 1/6 மாற்றி போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து தனித்தனியாக உள்ள ஒர்க் எல்லாம் கண்டுபிடிக்கும். ஸோ ஒர்க் டன் பை அருள். யார் அருள் இந்த பர்சன் வேலை பார்க்கறதுக்கு மொத்தம் 8 hours. தட் இஸ் கோயிங் டு பி 1/8 போட்டுக்கோங்க. ஒர்க் டன் பை மாதன், அது வந்து y hours. அவருக்கு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ y hours. That is going to be 1/y. So work done by Ram, மூணாவது பர்சன், that is going to be z hours. So 1/z போட்டுங்க. ஸோ அது எவ்வளோ மணிக்கும் தெரியாது, அதான் x hours, y hours, z hours வந்துருக்கு. இப்போ நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சொன்னேன்ல, அந்த 2 hours அந்த 2 times அப்படிலாம். மாதன் வந்து எவ்வளோ டைம் இருக்கா? மாதன் யார்? ஒய் தானே, அதாவது y hours ஒரு வேலை பார்க்குது. ஸோ மாதன் பாக்கிய அந்த டைம் 1/y என்ற டைம், மாதன் பாக்கிய டைம் வந்து y hours சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது என்ன நடக்கும்னா அருள் 2 மடங்கு. அப்போ அருள்னா டெக்ஸு 2 மடங்கு கொடுத்துட்டா அப்போ ட்வைஸ். ஸோ y is equal to 2x அப்படி ஒரு இக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதை அப்படி வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொன்று ராம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? ராம்க்கு வந்து நம்மளுக்கு இசட்டு நம்ம வச்சுருந்தோம், இசட் ஹவர்ஸ். ஸோ ராம்க்கு வந்து இசட்டு, அதுக்கு வந்து த்ரைஸ் டைம்ஸ் அருள்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி. ஸோ அருள்ஸ் ஒர்க்கு எக்ஸு அப்புறம் 3 times வரும். ஸோ எக்ஸ் இஸ் equal to 3, இசட் இஸ் equal to 3x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மூணத்தையும் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z. ஏன் ஆட் பண்ணுறோம்? அப்போ தான் நம்மளுக்கு வந்து 1/6 அவர் டுகெதராக வேலை பார்க்கறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டுகெதர் வேலை பார்க்க இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி அந்த டுகெதராக வேலை பார்க்குறதுனா அவங்க முன்னாடி சேர்ந்து வேலை பார்க்குறதுனால நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணி நம்ம தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z இஸ் equal to 1/6. நாட் புட்டி x ப்ளஸ் y ப்ளஸ் z. எக்ஸ் ஹவர்ஸ் ஒய் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ் ஒய்ன்னு போடக்கூடாது, இப்படி தான் போடணும். அதுபோல் இந்த எல்லா டைம்னாலே இப்படி தான் போடணும். ஸோ அதனே வச்சுக்கோங்க. டேக் எல்சிஎம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸு ஒய்க்கு பதிலாகவும் இசட் பதிலாக நம்மளுக்கு வேல்யூ தெரியும். y is equal to 2x, z is equal to 3x. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. is equal to 1/6. நான் கீழே 6x மேலே என்ன ஆகும்னா 6 ப்ளஸ், அதாவது இந்த எக்ஸு மேலே மல்டிப்ளை ஆகாது, ஏன்னா எக்ஸு முன்னத்துலையுமே இருக்குது காமலாம். ஸோ யூனிட் தான் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்க. மேலே 6 இதில் என்ன ஆகும்னா 2 3 சார், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மேலே கீழே 6 வரும், மேலே 6 வரும். இதுவும் அதே போல் தான், கீழே மேலே 3 6. ஸோ இங்கே வந்து 2. ஸோ திஸ் இஸ் 11/6x இஸ் equal to 1/6 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக நான் சால்வ் பண்ணி 11/6 போது தட் இஸ் equal to 1/6. ஸோ 11/6x இஸ் equal to 1/6 என்ற இக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 6x இஸ் equal to 66. அப்போ x இஸ் equal to 66/6 தட் இஸ் 11. அப்போ x இஸ் equal to 11 அப்படி கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸோட வேல்யூ தெரியும். அப்போ y is equal to 2xம் z is equal to 3xன்னு சொல்லிட்டு இக்குவேஷன்ஸ் தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஸோ y is equal to 2 into x மேலே 11, ஒரு z is equal to 3 into 11. அப்போ அவங்களோட டேட் கூட நம்ம வச்சிடலாம். ஸோ y is equal to 22, z is equal to 33. ஸோ அப்போ ஒர்க் டன் பை அருள் எவ்வளோ மணிக்கு ஒரு நம்ம என்ன வச்சுருந்தோம்? x hours y hours, நாட் 1/x hours.
நம்ம ஹார்ஸ் வந்து எக்ஸ் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன பண்ணணும், 1/x 1/yன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நம்ம டோட்டல் பண்ணும் பொழுதும் நம்ம அதை அசியூம் பண்ணிக்கணும், இது மாதிரி தான் அசியூம் பண்ணிக்கணும். பட் யூ ஹவ் டு லைட் ஆன்சர் லைக் திஸ் ஹார்ஸ் ஃபார்மேட்டில். ஏன்னா அதனே கேட்டிருக்காங்க, ஹவு லாங் உட் இட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு டைமை தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைமை தான் எழுதணும், ஹார்ஸ் டைமில் எழுதணும். ஸோ ஒர்க் டன் பை அர்லூர் இஸ் 11 hours அண்டு ஒர்க் டன் பை மாதன் வந்து டபுள் மடங்கு சொல்லி இல்லையா 22 hours. நமக்கு கிடச்சதும் அதுதான் y is equal to 22. அதில் ஒர்க் டன் பை யார், ராம், அவங்க வந்து 33 hours. ஏன்னா அவங்களுக்கு 3 மடங்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்யூஷன்ஸ். ஸோ அவ்வளோதான் அந்த சாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.